வணக்கம் குழந்தைகளே. முந்தைய வகுப்பில் நாம் பார்த்தது இருபரிமாண வடிவங்களான சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். இன்று நாம் பார்க்க போவது இருபரிமாண வடிவத்தின் மேம்பட்ட வடிவங்களான முப்பரிமாண வடிவங்கள், அதாவது கனச்சதுரம், கனச்செவ்வகம், உருளை, கோலம். இப்பொழுது நாம் பார்க்க போவது கனச்சதுரம். கனச்சதுரமானது சதுரத்தின் மேம்பட்ட வடிவமாகும். அதனால் இதனை திட சதுரம் என்று கூறுகிறோம். அதாவது இதுக்கு பாத்தீங்கன்னா கனச்சதுரத்துக்கு நீளம், அகலம், உயரம் என்று 3 இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்னாக்க முப்பரிமாண வடிவம் என்று கூறுகிறோம். சரி, இதற்கு கனச்சதுரமான இதற்கு 6 முகங்கள் உண்டு. 1, 2, 3, 4, 5, 6 முகங்கள் உண்டு. இதற்கு 6 பக்கங்களும் உண்டு. இந்த 6 பக்கங்களும் சமம், ஒன்றோடொன்று சமமாக இருக்கிறது. அதே போன்று இதற்கு 8 முனைகள் உண்டு. 8 முனைகள் என்னும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதற்கு விளிம்புகள் 3 விளிம்புகள் ஒன்றாக சேரும் இடத்தை முனைகள் என்று சொல்றோம். அதே போல இதற்கு 12 விளிம்புகள் உண்டு. 12 விளிம்புகள் என்பது 2 பக்கங்கள், அதாவது 2 முகங்கள் ஒன்றாக சேரும் இடத்தை விளிம்புகள் என்று சொல்றோம். சரியா குழந்தைகளே? இப்பொழுது கனச்சதுரத்திற்கு 6 முகங்கள் உண்டு, 6 பக்கங்கள் உண்டு, 6 பக்கங்களும் சமம், 12 விளிம்புகள் உண்டு, 8 முனைகள் உண்டு. இதுதான் கனச்சதுரம். இப்பொழுது நாம் பார்ப்பது கனச்செவ்வகம். செவ்வகத்துடைய மேம்பட்ட வடிவம்தான் கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்திற்கு நீளம், அகலம், உயரம் உண்டு. இதனாலதான் கனச்செவ்வகத்தை நாம் என்னன்னு சொல்றோம்னாக்க முப்பரிமாண வடிவம் என்று அழைக்கின்றோம். சரி, இதற்கு 6 முகங்கள் உண்டு. கனச்சதுரத்துக்கு நாம் பார்த்தோம் இல்லையா 6 முகங்கள், அதே போன்றுதான் கனச்செவ்வகத்திற்கும் 6 முகங்கள் உண்டு, 6 பக்கங்களும் உண்டு. ஆனா இதற்கு கனச்செவ்வகத்திற்கு எதிர் பக்கங்கள் சமம். என்ன சொல்லுங்க கண்ணுங்களா? எதிர் பக்கங்கள் சமம். சரி, இப்பொழுது இதற்கு 8 முனைகள் உண்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 முனைகள் உண்டு. அதாவது 3 விளிம்புகள் சேர்ற இடம் பேர் தான் முனை என்று சொல்றோம். சரி, அடுத்து நாம விளிம்பு. விளிம்புன்றது 2 முகங்கள் சேரும் பகுதிக்கு தான் விளிம்புன்ட்டு நாம சொல்றோம். அதாவது 1 முகம், 2 முகம் ரெண்டும் சேர்ற இடத்துக்கு தான் விளிம்பு என்று சொல்றோம். சரி, இப்பொழுது நாம என்னென்ன பார்த்தோம்? கனச்செவ்வகத்திற்கு 6 பக்கங்கள் உண்டு, 6 முகங்கள் உண்டு, பக்கங்கள் எதிரெதிர் பக்கங்கள் சமம்னு சொல்லியிருக்கோம். அதே போன்று 12 விளிம்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 8 முனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பேர் தான் கனச்செவ்வகம். குழந்தைகளே, அடுத்து நாம் பார்க்க போவது உருளை. உருளைக்கு நீளம், அகலம், உயரம் 3 இருப்பதால் இதனை முப்பரிமாண வடிவம் என்று கூறுகிறோம். சரி, உருளைக்கு மேல ஒரு சமதளமும் கீழே ஒரு சமதளமும் இருக்கு. ஆக மொத்தம் உருளைக்கு 2 சமதளங்கள் உள்ளன. உருளைக்கு வளைந்த மேற்பரப்பு உடையது. உருளை வளைந்த மேற்பரப்பு உடையது. இதுக்கு பேர் தான் வளைந்த பரப்பு. இது வளைந்த மேற்பரப்பை உடையது. 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவுதான் உருளையின் உயரம் என்று சொல்கிறோம். அதாவது 2 சமதளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் நாம் என்ன சொல்றோம்னாக்க உருளையின் உயரம் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா உருளைக்கு என்னென்ன இருக்கு? வளைந்த மேற்பரப்பு இருக்கு, 2 சமதளங்கள் இருக்கு, உருளையுடைய உயரம் இருக்கு. சோ இதுதான் உருளை. இப்போ நம்ம பார்க்க போறது கோலம். கோலத்திற்கு நீளம், அகலம், உயரம் 3 பரிமாணமும் இருப்பதால் கோலத்துக்கு முப்பரிமாண வடிவம் சொல்றோம். சரி, கோலத்துக்கு ஒரே ஒரு மேற்பரப்பு மட்டும்தான் இருக்கு. கோலத்திற்கு ஒரே ஒரு மேற்பரப்பு மட்டும்தான் இருக்கு. சரி, அடுத்து கோலத்தின் மைய புள்ளியிலிருந்து மேற்பரப்பிற்கு இடையே உள்ள தொலைவு சம தொலைவா இருக்கு. எப்படி? மைய புள்ளி, கோலத்துடைய மைய புள்ளியிலிருந்து
மேல் பரப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இடைப்பட்ட பகுதி வந்து சம தொலைவா இருக்கிறதுனால கோலத்துக்கு வந்து சம தொலைவு உண்டு. அடுத்து வளைந்த மேற்பரப்பு கோலத்திற்கு இருப்பதால் இதற்கு வந்து முனைகளும் கிடையாது, விளிம்புகளும் கிடையாது. பரிமாண வடிவம் பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம முப்பரிமாண வடிவம் பார்த்தோம் இல்லையா? அது கனச்சதுரம், கனச்செவ்வகம், உருளை, கோலம். நன்றி குழந்தைகளே.